प्रह्लादनाद प्राच कुंडलीक व्यासा मनीष सुखसोन कविष्पदाभ्याम रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणानि परम भागवत स्वरा विसिद्धलज्जां योगीते मन्नामा निरन्तरं कुलकोटि समायितो लभते ब्राह्मणजातीनां कर्तव्यं नित्यकर्मवती चेदो तत्परमार्जनं भवमद तावाग्निर्वापनं चंद्रिका वितरणं विद्या वधूजीवनं आनन्दाम्बुलिवर्धनं आनन्दाम्बुलिवर्धनं प्रतिपदं पूर्णामृतास्वादनं सर्वात्मस्तपरं परं विजयते श्री कृष्ण संकीर्तनं श्री कृष्ण संकीर्तनं सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा नमः पार्वती पतये हर हर महादेव जानकी कांत स्मरणं जय जय राम राम भोला पुंडलीक वरदे आंजनेय मूर्ति की जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय सद्गुरुदास महाराज की जय समस्त साधु मंडल की जय எல்லாம் அல்ல சத்குரு நாள் திருவருக்கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சென்றைய தினங்களை பார்க்கும் போது பக்தி மார்க்கத்தின் பெருமையை பற்றி சொன்னான். கலியுகத்தில் அதை விட சிறந்த மார்க்கம் சொல்ல முடியாது, அதை விட சுலபமான மார்க்கம் சொல்ல முடியாது. மற்ற மார்க்கங்கள் எல்லாம் நல்ல மார்க்கங்கள் தான்.
ஆனால் நம்ம கடைபிடிப்பது கஷ்டம். ஒரு ஜெபம் என்று எடுத்துக்கொண்டாலோ பூர்ணமாக அதில் ஈடுபட்டு ஜெபம் பண்ணுவதுங்கிறது கலியுகத்தில் துர்லபமான விஷயம். அல்லது மற்ற யாகங்கள் போக்குவரத்து படலாம் சொன்னாலோ அதற்கு உண்டான மந்திரங்களை சரியா சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு யோகியதை இருக்க வேண்டும், சத்தை இருக்க வேண்டும். அதற்கு வேண்டிய சாமகிரிகள், அதாவது சாமான்கள் எல்லாம் சுத்தமான சாமான் கிடைக்க வேண்டும். இப்படி பலவிதமான சங்கடங்கள் இருக்கிறது இல்லை. ஆனால் நாம சங்கீதம் என்று எடுத்துக்கொண்டாலோ அந்த நாமத்தில் ஈடுபட்டு எந்த நாமாவும் சொல்றோமோ அந்த நாமத்துக்கு உண்டான தேவதை யாரோ அந்த தேவதையை மனசுக்குள்ள வைத்துக் கொண்டு அதை பாடி பழக வேண்டும். இப்ப முருகா முருகா என்று சொன்னோம்னு வச்சுக்கோ, அந்த முருகனை உள்ள கொண்டு போகணும். அந்த முருகனை உள்ள வச்சுக்கிட்டு அந்த நாமாவை சொல்லிட்டே வரணும். ஆரம்பத்தில் மற்றவங்க பாடுறாங்களா என்று கவனிச்சுட்டு வருவோம். ஒரு சில நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த நாமாவை நாமே ஊறி போயிடுவோம். அந்த முருகனை உள்ளுக்குள்ள கொண்டு போயிடுவோம். அதிலேயே மனதை தளர்ச்சி நம்ம அந்த இன்பரசத்தை அனுபவிக்க முடியும், அந்த நாம ருசி அனுபவிக்க முடியும். அதுதான் பகவன் நாமாக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷம். அதனால்தான் மகான்கள் எல்லாம் அந்த நாம சங்கீர்த்தனத்தையே பிரதானமாக கொண்டுதான் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பகவான் என்ன பண்றான், இந்த பக்தி மார்க்கத்தின் பெருமையே உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். உலகத்தில் பிறந்த மக்கள் எல்லாருமே அந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபட வேணும். அதே சமயம் அந்த பக்தி மார்க்கத்தின் பெருமை உணர்த்துவதற்காக என்ன பண்றான், அந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்ட பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில பலவிதமான லீலா வினோதங்கள் செஞ்சு அதன் மூலமாக பக்தி மார்க்கத்தை பரப்புறான். அந்த லீலா வினோதம் செய்யும் போது பலவிதமான கட்சிகளை அனுபவிக்கக்கூடிய நிலையில அந்த பக்தன் அமையறான். ஆனால் அந்த பக்தியுடைய மன திடம் என்ன பண்றது, திடமான மன நம்பிக்கை என்ன பண்றது, என்ன ஆனாலும் சரி பிரபு உன் திருவடியை விட்டு அதில் போக மாட்டேன், என்ன ஆனாலும் சரி உன்னுடைய நாமா எனக்கு எப்போதும் கூட இருந்தா போதும், உன்னுடைய எண்ணம் எனக்கு என்னைக்கு கூட இருந்தா போதும், மற்றவரை பத்தி நான் கவலைப்படல. நான் கட்டப்படுறதோ சுகப்படுறதோ என்ன மற்றவங்க வெய்யறதோ இதை மற்றவங்க வாழ்த்துறதோ அதை பத்தி நான் கவலையே படுற. நான் என்னைக்கு சதா சர்வதா இந்த ஜென்மா முடிய வரையில் உன்னுடைய திருவடி ஞாபகம் தான் இருக்க வேண்டும், உன்னுடைய நாமாதான் என்னுடைய நாமத்தில் என்னுடைய ஞாபகம் இருந்து இருக்க வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம்னு சொல்ற ஒரு பக்தர். ஆனா அந்த நாமாவை காப்பாற்றுறது எப்படி காப்பாற்றுறதுன்னா அவளுக்கு அதுல இருக்கிற நம்பிக்கை காப்பாற்றுறது, வேற ஒன்றும் இல்லை. குருஜி இருக்காரு சொல்லுவோ, குருஜியோட வார்த்தையில நம்ம நம்பிக்கை இருக்கு. குரு சொன்னபடி கேட்டோம்னா நாம நல்லபடிக்க ஆகலாம் அப்படின்னு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் நம்மளை காப்பாத்துறதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதான் குரு சொல்லுவார், என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, நான் வெறும் சீரு. ஆனால் நீ கிட்ட வச்சுக்கிற பக்தி இருக்க பாரு, உனக்கு என்ன தோன்றது,
குருஜியை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம், குருஜியை பார்த்தாலே மனசுக்கு சாந்தி, குரு சொன்ன வார்த்தை கேட்டாலே நமக்கு சக்சஸ் ஆகுது. அப்படி நம்புற பாரு, அந்த நம்பிக்கை தான் உன்னை காப்பாத்துறது. அப்படி இப்ப நீ கோவிலுக்கு போற இல்லைங்க, கோவில்ல பல தெய்வங்களை பார்க்கறீங்க. பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கு, அந்த அம்பாளை பார்க்க போறீங்க. அந்த அம்பாளை போய் பிரதட்சணம் பண்ணி வந்தால், அந்த அம்பாளை வேண்டிட்டு வந்தால் நமக்கு காரிய சித்தி ஆகும், காரிய சக்சஸ் ஆகும். அப்படி நம்பி நீங்கள் அந்த அம்பாள் சுத்திட்டு வாங்க, நிச்சயம் நடக்கும். நான் சொல்றேன், அந்த அம்பாளை போய் 3 வருஷம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறேன். நாம சொல்லுங்க, அதுக்காக பண்ணிட்டு வருவோம். அப்படியே பலன் உண்டு. என்ன பலன்? மற்ற விவகாரம் இல்லாம அதை முன்னேற கழிவு இல்லையோ அந்த அளவுல. ஆனால் அந்த அம்பாளை சுத்தி பிரதட்சணம் பண்ணி வந்தோம்னா, பிரதட்சணம் பண்ணி வந்தோம்னா நமக்கு நிச்சயம் காரிய சக்சஸ் ஆகும். அப்படி நம்பி நீங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க, அந்த அம்பாளை நிச்சயம் நடக்கும். அது மாதிரி நீங்க வைக்கிற நம்பிக்கையில தான் இருக்க தவிர வேற ஒன்றும் இல்லை. இதான் மகான் என்ன சொல்றார், நாம சங்கத்தில் ஈடுபட்டு எந்த விதமான ஆசையும் இல்லாம, எந்த வித பலனும் எதிர்பார்க்காம அந்த நாம சங்கத்தில் ஈடுபட்டு வந்தேன்னா உனக்கு என்ன தேவையோ அதை பகவான் கொடுப்பான். நீ வேண்ட வேண்டாம் கிட்ட போய். நீ எந்த விதமான நோக்கமும் இல்லாம, எந்த விதமான ஆசையும் இல்லாம நாம சங்கத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே இடத்தோட நீங்க போயிட்டே வாங்க. அந்த அமர்க்கு பண்ணிட்டு வாங்க. சதாசிவதான் எனக்கு உண்டாதே நினைச்சு பண்ணிட்டு வாங்க. சதாசிவதான் எனக்கு உண்டாது நினைச்சே நீங்க காரியங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை குண்டாதன் பூர்த்தி பண்ணி வைப்பான். அப்படி பூர்த்தி பண்ணி வைப்பான்னு நினைச்சிட்டு பண்ணாது. அப்ப காமியம் கொடுக்க அதுவும் கூட பூர்ணமா குருநாதன் நம்ப, குருநாதன் திருவடியை மாத்திரம் நினைச்சுக்கோ, குருநாதன் திருவுருவத்தை மாத்திரம் நினைச்சுக்கோ, நினைச்சு பண்ணிட்டு வா. அப்படி பண்ணினால்தான் அது பலன். நவகத்தை சுத்தினாக்க நமக்கு சனிதேச நல்லது அப்படின்னாக்க, இப்ப சனிதேசத்துக்காக நவகத்தை சுத்தினா எல்லா தேவனும் ஒண்ணுதான். அது ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. உன் மனசுக்கு எந்த தெய்வத்தை வேண்டிண்டா மனசுக்கு சாந்தி கிடைக்கிறதோ அந்த தெய்வத்தை வணங்குவதான். இது வஸ்திய ஆட்சி கிடையாது. அவனுக்கு மனப்பக்குவத்தை பொறுத்து, அவன் பிறந்த வேலையை பொறுத்து, அவன் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அவளுக்கு தெய்வம் அமைகிறது. அவ்வளவுதான். எல்லா தெய்வம் ஒண்ணுதான். தெய்வத்துக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. பட் நீங்க எந்த அளவில் வணங்குறீங்களோ, எந்த அளவில் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அப்படி வச்சு வணங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கிறது. எந்த மகான் வாழ்க்கை எடுத்தாலும் சரி, ஒரு சாதாரண கோராக்கு முறை எடுத்துக்கிறோம், ஒரு துக்காராமன் எடுத்துக்கிறோம், ஒரு சுந்தரமூர்த்தி தானார் எடுத்துக்கிறோம், ஒரு திருநாவுக்கரசர் எடுத்துக்கிறோம். அவங்க ஏதாவது எதிர்பார்த்து பண்ணாங்களா? அவனுக்கு ஏதாவது தனக்கு தேவைன்னு பண்ணினாங்க. ஞானதம்பதியர் போயிட்டு இருக்க ரோட்ல பத்திர பண்ணிட்டு போறார். சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை. போகும்போது கை தாளம் போட்டு போற, தனக்கு யாரா வாழ நினைச்சு போடல. அவர் வெறும் தாளம் போட்டு போயிட்டு இருந்தார். பரமேஸ்வரன் பார்த்தா, ஐயோ 3 வயசு குழந்தை கையால தாளம் போட்டு கை சிவந்து போயிடுமே, கை வலிக்கு வச்சுட்டு பொத்தாள கொடுக்கிறாராம் பரமேஸ்வரன்.
பொற்காலம் போனன்னு சொல்லி ஞானம் பண்ணாரா? கிடையாது. அது மாதிரி நீங்க எந்த விதமான காமியம் இல்லாம நீங்க பரிதாபம் பண்ணலாம். மீராவுடைய வாழ்க்கையை தூங்குமா இருக்கும். மீராவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவ 3 வயசு குழந்தையா இருக்கா. அந்த 3 வயசு குழந்தைக்கு அந்த கோபாலன் கிட்ட அவ்வளவு பக்தி ஏற்படுது. அப்படி பக்தி ஏற்பட்டு அந்த பக்தி வளரணுங்கிறதுக்காக தாத்தா என்ன பண்ற, அந்த கோபாலன் பெருமையெல்லாம் வளர்க்கிட்டு வர மீரா. அப்ப மானசீகமா அந்த மீரா என்ன பண்றாளா, எனக்கு கணவன் கோபாலன் தான் சொல்லி அப்பவே தீர்மானம் பண்ண. 3 வயசு குழந்தையாக தீர்மானம் பண்ணிட்டாங்க. தீர்மானம் பண்ணிருந்தான். அது மாறவே இல்லை. அதுக்கப்புறம் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் அவளுக்கு வந்துட்டு இருக்கு. கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி என்ன பண்ணா கூட இந்த ராணாவோட இருக்கான தவிர, இந்த ராணாவும் தன்னை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டுங்கிற அளவில் பழகிட்டு இருக்காங்க தவிர தங்களுடைய கோபாலன் தான் தன்னை கணவன் சொல்லி வணங்கிட்டு வராளாம். அப்போ ஒரு ராஜஸ்தான் ஸ்திரீயவ, ராஜபுத்திர ஸ்திரீயவ, அவங்களுக்கு ரொம்ப விதிமுறைகள் ஜாஸ்தி. ராஜபுத்திர ஸ்திரீகள் வெளியில யாரும் வெளி மனுஷால பார்க்க கூடாது, ஆடவர்களை பார்க்க கூடாது. அப்படி பார்க்கணும்னு சொன்னால் மேல ஸ்திரீ இது போட்டுதான் பார்க்க வேண்டும். அது மாதிரிலாம் ஒரு கட்டளை உள்ள ஒரு குடும்பத்துல இருக்காது. அது எப்படி ராஜாவோட குடும்பத்துல இருக்கா, சாதாரண பிள்ளை கிளாஸ் குடும்பம் இல்ல, அரண்மனை இருக்கக்கூடிய பொண்ணு. என்ன அரண்மனை கண்டாளா அவர், அல்லது கீழே இருக்கிற ஒரு சாதாரண வீட்டை கண்டாளா? அவ பார்க்கல தன் கோபால உதரதான் பார்த்தா, வேற ஒன்னையும் பார்க்கல. இந்த அழகு சாதனைகள் எல்லாம் அவளுக்கு மனசு ஈடுபடல. அதை பத்தி பெருமையா கூடல, சிறுமியும் கூடல. அதுல ஈடுபாடு இருந்தாலும் அது பெருமை சிறுமாவத்து வரப்போகுது ஒண்ணு கிடையாது. அது மாதிரி வாழ்க்கை நடத்திருக்கா. அப்ப என்ன ஆகும் உலகத்துல? நம்ம கலியுகம் சும்மா விடுமா? அதுவும் நல்ல அழகாக உள்ள ஸ்திரீ, அந்த கையை தம்புரா வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சிப்படாய வச்சுக்கிட்டு அவன் பாட்டு கோயில உட்காந்து பாடிட்டு இருந்தாள்தான். எனக்கு சும்மா இருப்பாளா? அல்ல அரண்மனை உள்ள மத்தவா சும்மா இருப்பாளா? எத்தனை நிமிஷம் அவதூறுகள் அவருக்கு வர்றது. அவர் கால் பண்ணாளா? அவர் கிரிதாரி
வட்டி வரல அவளை கண்ணாபுரன் பேசுறான். யாரு பண்ணல? கிருஷ்ணா நினைச்சுக்கிறா. கிருஷ்ணா அன்னைக்கு நீ திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணலையா? அந்த திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ண கிருஷ்ணா நீ என்ன விட்டுடுயா? நீ நிச்சயம் விடமாட எனக்கு தெரியுங்கிறார். பரி சபாமி திரௌபதி காரி திரௌபதி காரி ராகோ ராஜகமாரி ராகோ ராஜகமாரி ராகோ ராஜகமாரி मीरा के प्रभु गिरिधर नागर 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 चरण कमल बलिहारी 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 शरण कमल बलिहारी 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 गोवर्धन गिरिधारी गोवर्धन कमल गोवर्धन गिरिधारी என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பிரபு, உன் சரணத்தை விட்டு அங்க போக மாட்டேன். அது ஒண்ணு போற எனக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு அவ்வளவு திடவைராக்கியத்தோட இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மீற ஆறாள்னா என்ன காரணம்? 3 வயசுல படின பஜனை, 3 வயசுல அவளுக்கு இருந்த கிருஷ்ண பக்தி, 3 வயசுல அவளுக்கு இருந்த கிருஷ்ணன் மேல நம்பிக்கை, அந்த விட நம்பிக்கை விட வைராகம் என்ன பண்ணிட்டு என்ன ஆனாலும் சரி ஆதாட்டும் என் கிருஷ்ணனை காப்பாற்றுவா அப்படிங்கிற எவ்வளவு சோதனைகள் தெரியுமா அவளுக்கு வருது. ராஜா மீரா கிட்ட பிரியம் உண்டு, எல்லாம் உண்டு. அவளை கல்யாணம் பண்றது எப்படி கேட்டா அவ பக்திக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டான். அவளுக்கு கிருஷ்ண பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு நமக்கு இது மாதிரி ஒரு மனதை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சொல்லி அப்படி பண்ணிட்டு கல்யாணம் தான் அது. ஆனா அந்த பக்திக்கு மதிப்பு கொடுத்து கல்யாணம் பண்ணா கூட தன் மனைவிங்க சார்ந்த மீரா வச்சு பார்க்கிற ராஜா பார்த்தான். தன் மனைவிங்க சார்ந்த மீரா வச்சு பார்க்க பார்த்தா அதுக்கு அவர் இடம் கொடுக்கல. எனக்கு புருஷன் கோவா ஒப்பந்தான்டா என்னாலும் செய்யுங்க. அவன் பல விதமான முறைகளை கடைபிடிக்கிறான். இதெல்லாம் பண்ணி பார்த்தான். சாமதான பேர தண்டங்கிற மாதிரி இன்னும் பண்ணி பார்த்தான். என்ன ஆனாலும் அவன் விட மாட்டேன்ட்டா அது எனக்கு கிருஷ்ண ஒத்தந்தான்டா. கடைசியில அதனுடைய சோதனை பொறுக்க முடியாம கடைசியா ராஜா என்ன பண்றான், அவளை கொண்டு ஜெயில கொண்டு போட்டான். பக்தி பண்றவாளுக்கு ஜெயிலுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. பக்தி வாழ்க்கை போதிக்கிறவாளுக்கும் சரி, பக்தி பண்றவாளுக்கும் சரி, ஜெயில் வாசங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. அந்த காலத்துல அப்படி இருந்துருக்கு போல இருக்கு. ஆனா அபாரத்துக்கு கவலைப்படல. மீராவை ஜெயில போட்டான்னு சொல்லிட்டு மீராவை செய்த பக்தர்கள் எல்லாரும் கவலைப்பட்டார். மீரா கவலைப்படல. அவளுக்கு ஜெயில் வாசம் ஒண்ணுதான்,
அரண்மனை மாதம் ஒண்ணுதான், அவளுக்கு 2 ஒண்ணுதான். அந்த அளவில் அவள் இருக்கா. ஆனா அவளை நம்பி வாழற ஜனங்கள், அவளை நம்பி வாழற பக்தர்கள், அவன் பதிலில் ஈடுபட்ட பக்தர்கள், அவள் உபதேசங்களை கேட்ட பக்தர்கள் அவ்வளவு பேருக்கும் மீராவை ஏழு போட்டாலும் வருத்தப்படுறாள் அவ்வளவு பேரும். ஆனா ராணா காதல் வாழ்க்கையில அந்த அவனை துன்படுத்த தீவிரம் பண்ணிட்டாலும் சிங்கோ மற்றவா சொல்றதெல்லாம் காதலே விழாது. தனக்கு பாபங்கள் என்ன வருங்க யோஜனை பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் மாநில போய் ஜெயில போட்டு பண்ணிருந்தா இன்னைக்கு சந்தோஷப்படுற மாதிரி நினைக்கலாம் எல்லாரும். ஆனா அது தெய்வம் நின்று கொள்ளும். என்னைக்கோ உணவு காமிக்கும். அது மாதிரி ஆனால் காமிக்கிறது மீது அவள் வாழ்க்கையில அப்படி ஜெயில கொண்டு போடுறான்னு மீறாங்க. அப்பவோ கவலைப்படல. தன் தம்பரா உண்டு, சிப்ளா உண்டு. ஆனா கோபாலன் இருக்கிற உள்ள மாட்டி கொடுத்து, மண்டபத்தை மாட்டி கொடுத்து, இது கோபாலன் அங்க இருக்காதுன்னு சொல்லி வருத்தப்படுறான். கிருஷ்ணன் சொல்றான், மீரா கோபாலன் மண்டபத்தைப்பட்டுதான் கதை செஞ்சிருக்கியா? ஒரு உள்ளத்திலே உட்காந்துருக்கேன், ஒரு உள்ளத்திலே உட்காந்துருக்கேன். அந்த வெறும் பொம்மை எனக்கு நேரடியா பிரத்யட்சமா நான் உள்ள வந்தாச்சு. அப்புறம் அந்த பொம்மைக்கு என்ன வேலை? குருதி கதையை சொல்லுவார். கிருஷ்ணன் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள பூஜை பாதி நடந்து இருக்கு. பிரத்யட்சமா கிருஷ்ணன் வந்துட்டான். உங்க பூஜை, நீங்க பூஜையில கிருஷ்ணனுக்கு அவ்வளவு ஈடுபட்டு அந்த பூஜை பண்ணும்போது அது நிஜமாவே கிருஷ்ணன் விக்கிரகம் நினைச்சிக்காம பிரத்யட்சமா கிருஷ்ணன் நிக்கிறதா நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதை சந்தோஷப்பட்டு கிருஷ்ணன் என்ன பண்றான், நேரம் வந்துட்டான். நேரம் வந்த உடனே நேரம் நிக்க கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுவேடா, உள்ள விக்கிரத்துக்கு பண்ணுவேடா. கிருஷ்ணா பூஜை பண்ணுவாரே மேடம். அது மாதிரி நடந்து கூடாத ஒரு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா குருநாதர் காலிக்கட் போயிட்டு இருக்க தபோவன் சேர்ந்து காலிக்கட்டு கள்ளிக்கோட்டை தமிழ்ல கேரளால இருக்கு. அது காலிக்கட் ஊருக்கு போறதுக்கு முன்னால 4 மைலுக்கு முன்னால காரை திருப்பினார். ஒரு வயல்வெளி, அந்த வயல்ல கார் போயிட்டு இருக்க தூரம் போச்சு. அப்புறம் வயல் கார் போக முடியாது. காரை நிறுத்தி விட்டு நடந்து போயிட்டு இருக்க மரப்பட போற நாங்கள் பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த குடியாரம் ஒரு வீடு இருக்கு. அந்த குடியாரம் என்ன பண்றான், பக்கத்துல காலிக்கட்ல இருக்கிற ஊர்ல குருநாதருக்கு விழாக்கெல்லாம் கொண்டாடுவாங்க. இந்த குருநாதர் விழா கொண்டாடும் போது அது பத்திரிகையெல்லாம் போடுவாங்க. இந்த பத்திரிகையில குருநாதர் படம் போட்டு பத்திரிகை இப்ப நம்ம எல்லாம் போடுறோம், அது மாதிரி பண்றாங்க. அந்த படத்தை படிச்சு அது கண்ணாடி போய் கூட அவனுக்கு வசதி கிடையாது. இந்த காலம் மாதிரி ராமேஸ்வரம் கிடையாது. அந்த காலத்துல அப்படியே மடிச்சு சவுத்த ஓரமா வச்சிருக்கான். அவன் வேற என்ன தெரியுமோ, காத்தால் 2 புஷ்பத்தை போடுவான், ஒரு டம்ளர் பாலை நைவேத்தியம் பண்ணுவான். குருநாதா, என் வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஒரு தரிசனம் கிடைக்கணும் எனக்கு, வேற ஒன்று எனக்கு அதோட ஒன்றும் கேட்கல. என் வாழ்க்கை ஜீவன் முடியறதுக்குள்ள உங்களுடைய தரிசனம் கிடைக்கணும்பா, அதான் வேண்டுதல். இந்த பண்ணிட்டு வராங்க. குருநாதர் நேராக அவன் வீட்டுக்கு போறேன். அப்ப சாயங்கால வேலை அவன் வயல் வழியில முடிச்சுட்டு குளிச்சுட்டு
சாயங்காலம் அதே மாதிரி ஒரு டம்ளர் பாலை வச்சு ஏவாஜம் பண்ண போறான். பாலை எடுத்து வச்சுட்டு குண்டால பார்த்துட்டு இருக்கான். பிரத்யட்சமா குண்டா உள்ள நோண்டிட்டார். உள்ள நோண்ட உடனே அவன் நேவதி யாருக்கு பண்ணுவான்? அங்க படம் அதுக்காக பண்ணுவான். எந்த தெய்வத்துக்காக வேண்டிட்டு தெய்வம் யாரும் நிற்கும் போது அந்த தெய்வத்துக்கு பால் வைக்க பண்ணுவானா? அதுக்கு பண்ணுவானா? குருநாதர் பார்த்தார். அவனுக்கு குருநாதர் பார்த்தோன்னே என்ன பண்றதே புரியல. இப்ப நமக்கு ஒண்ணும் வேண்டாம், நமக்கு எவ்வளவு ஹால் சிங்கள திடீர்னு குறி விட்டுட்டார். என்ன பண்ணுவாங்க? கை கால் ஒன்றும் ஓடாது. கனாபதான் நீங்க பாட்டு பால் எடுத்துக்கிறது, தண்ணி எடுத்து வைப்பேன், தண்ணி பால் எடுத்து வைப்பேன், புஷ்ப எடுத்து வேற ஏதாவது வைப்பேன், கனாபதான் ஓடுவோம். ஏன்னா அந்த பரம்பரை ஒன்றும் புரியாது நமக்கு. குறி வந்தா தவிச்சுட்டு பார்த்தாரு இல்லையா? அது போல அந்த குடியார என்ன பண்றான்? பாலை வச்சு குருநாதர் பார்க்க என்ன பண்ண புரியாம குருநாதர் பார்த்த அவருடைய மனநிலையை புரிஞ்சு விட்டார். அந்த பாலை தானே எடுத்துட்டார், போய் சாப்பிட்டார், அது பிரசாந்தா கொடுத்தார். இப்ப திருப்தியாச்சா? அப்படி அது மாதிரி மீரா என்ன பண்றாளா? அந்த கோபாலன் மண்டபத்தில் இருக்கு, இவன் ஜெயில இருக்கா. கிருஷ்ணா உன்னை விட்டுட்டு உட்காந்துருக்கேனே, என்னால என்ன பண்றது எப்படி தெரியுது இல்லையா? அந்த கிருஷ்ணன் எப்படி அங்கேயிருந்து எப்படி கொண்டு வருவேன், நான் ஜெயில உட்காந்துருக்கேனே அப்படிங்கிறான். பகவான் சொல்றான், கிருஷ்ணன் அங்க பார்க்கறது வெறும் மண்பொம்மை, ஒரு ஹிருதயத்துல பரிபூர்ணமா உள்ள உட்கார்ந்து இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் அவனுக்கு எதுக்கு அப்படிங்கிறான். திருப்தி அடிச்சாளா? அந்த உள்ளுக்குள்ளேயே பார்க்கிறான். ஏற்றுக்கு தாரியை பற்றி சொன்ன பார்த்தீங்களா? அந்த ராஜ என்ன பண்றா? பிருந்தாவனத்தை விட்டு கிருஷ்ணன் பிரிஞ்சு போயிட்டான், மதுரைக்கு போயிட்டான். மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி ராதா கடைசியாவது பார்க்கிறான். ராதே இது மாதிரி போக வேண்டியிருக்குன்னா, கிருஷ்ணா நீ எங்க வேணா போ, அதை பத்தி கவலை இல்லை, நீ என்னைக்கே உள்ள உட்கார்ந்து இருக்க அதை மாத்திரம் மனுஷனாது. இப்போ உள்ள உட்கார்ந்து இருக்கலையோ, இது மாதிரி என்னைக்கு நீ உள்ள கூட உட்கார்ந்து போதும், நீ எங்க வேணா போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு புல்லாவளை வாங்கி வச்சு விட்டார். புல்லாவளை அப்புறம் கிடையாது கிருஷ்ணனுக்கு. பிருந்தாவனத்தை விட்டு மதுரைக்கு போறதுக்கு அப்புறம் புல்லாவளை கிடையாது, புல்லாவளை அதை வாங்கி விட்டார். அது மாதிரி மீதாவோட நிறைய பார்க்கும். கிருஷ்ணன் வெளியில இருந்தா கூட உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் இருக்காங்க ஞாபகத்தோட சந்தோஷமா இருக்கலாம். தெரியல மாணவர்களுக்கு கவலை கிடையாது. அந்த பூஜை வெளியில பண்ணா ஆச்சு அவளுக்கு, அந்த பூஜை மானசீகமா உள்ளூர படிக்கிறாங்க, அதை பத்தி கவலை கிடையாது. அப்படி பண்ணிட்டு இருக்கான் மீதா. ராஜாவுக்கு பொறுக்கல, அது விஷம் கொடுத்து கொள்ளுடைய பிடிக்கிறான். விஷத்தை கொண்டு வரா, பால்ல கலந்த விஷத்தை அதை கொண்டு வந்தவா ராணாவுடைய சிஸ்டர் கொண்டு வந்து வரா, உள்ள கொண்டு வரா. பார்க்கிறா, விஷம் தெரியுது, மீராக்கு தெரியுது. அதை விஷமா பார்க்கல, அந்த ப்ளூ கலர்ல விஷ கலர் தான் பால் வந்து ப்ளூஷா இருக்கு. அதை பார்த்தோட அவளுக்கு என்ன ஞாபகம் வரும்? விஷ ஞாபகமா வரும். கிருஷ்ணா நீ கிண்ணத்துக்குள்ளே இருக்கியா? किन्ने देखा कन्हैयाला प्यार की मुरलीवा, किन्ने देखा कन्हैयाला प्यार की मुरलीवा, वो किन्ने देखा कन्हैयाला प्यार की मुरलीवा, जमुना के नीर तीर चेरू चेरावे, नीर तीर चेरू चेरावे. எப்படி யமுனையில இருக்கும் போது யமுனை நீலக்கடல்
பார்த்தா கிருஷ்ணனை பார்த்துட்டா அவ விஷமா நினைக்கல. கிருஷ்ணனை பார்த்துட்டா அப்படியே உள்ள பருகிறாளா. அமலர் பீதாமச்ச பத்மாவதி சொல்ற மாதிரி உள்ள போயிடுது. அமிர்தமா நினைச்சுட்டா உள்ள போயிடுது. சத்தோடு தாங்கல. அது விஷமா இருந்ததுனாக்க அவன் மயக்கம் போட்டு விழுந்துருப்போம். அது நிஜமா விஷம்தான். இதை விட பிரத்யட்ச உணாத வரும் வேண்டாம். பாருங்க, ராணா கொடுத்த விஷம்தான், அத சிஸ்டர் கொடுத்தது விஷம்தான், குடிச்சது விஷம்தான். ஆனா அவர் ஒண்ணும் பண்ணல. ஏன் பண்ணல தெரியுமா? அது விஷமா நினைக்கல. பூர்ணமா அவள் விஷங்கிற ஞாபகமே இல்லாம போய் கிருஷ்ணாமிரதம் கிருஷ்ணாமிரதமா நினைச்சுட்டாத்த. கிருஷ்ணாமிரதமா நினைச்சு சாப்பிட்டாளா? அப்ப கிருஷ்ண சும்மா இருப்பானா? அது விஷமா நினைக்காது. அமிர்தமா நினைச்சுட்டா அவளுக்கு ஒரே குஷி வந்துடுத்து. ஆட ஆரம்பிச்சுட்டா. குரு பாந்த மிரநாட்டி அந்த ஒரு எக்ஸஸ்ல போயாச்சுனாக்க பூர்வ தன்னுடைய தேக ஞாபகங்கள் இல்லாம போய் கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள போறதுனால கிருஷ்ணன் பூர சர்வவியாபி ஆயிடுறான். உள்ளுக்குள்ள அப்படியே ஞாபகம் சொல்றான். மீரா இல்ல இந்த இடத்துல கிருஷ்ணன் ஆயிடுறான். அது மாதிரி ஒரு நிலை வந்துடும். அதுதான் நாம சங்கீதத்துக்கு உண்டான பெருமை. அது மாதிரி அந்த திட வைராக்கியம் வேணும். அது திட வைராக்கியத்தோடு இல்லை, திட நம்பிக்கை இல்லை. வைராக்கியம் திட நம்பிக்கை இருந்தாங்க, திட வைராக்கியம் உண்டு. அது மாதிரி மீரா வாழ்க்கை பகவான் காப்பாத்துல அவனை. அது மாதிரி நீங்க பூர்ண பக்தி ஏதோ தாரான்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு குருஜியோட பக்தி சொன்னா குருஜி உங்க உள்ளுக்குள்ளே குரு இருக்காத ஞாபகம் போல நீங்க பழக வேண்டும். குருஜி உள்ளத்துல இருந்தா நீங்க தப்பு பண்ண மாட்டேன், மற்றவளை கெடுக்க மாட்டேன், மற்றவளை ஏமாற்ற மாட்டேன். அந்த எண்ணங்கள்லாம் போயிடும், விட்டு அங்கதே போயிடும். பரிசுத்தமான ஹிருதயமாயிடும். குரு உள்ள வந்து அந்த ஞாபகம் இருக்கணும். அதான் சொல்றார் ஜெயதேவன். ராஜா சொல்லிட்டு இருக்க, ராஜா புலகானே ஆகிறான். ஆகா, இவ்வளவு அற்புதமான ஒரு நிலையா அப்படி நினைச்சிட்டு அங்க ஜெயதேவன் என்ன பண்றார்? பத்மாவதி ஏதோ உட்கார்ந்து இருக்கா. இப்படி கதையை சொல்லிட்டு வர அப்ப சொல்றான் ஜெயதேவ் சொல்ற, ராணா அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு ராஜா நான் 19 ஆட்டம் எழுதிட்டு இருக்கும்போது விஷயம் நடந்தது பாரு, நிகழ்ச்சி நடந்தது பாரு. அந்த கிருஷ்ணனுடைய ஒரு கருணையை பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த விவரிக்கிறாராம் ஜெயதேவர் ராஜா கிட்ட. 19 அஷ்டபதியில் வரும்போது என்ன இருந்தது? மனகரண கண்டனம் மம சிரசி மண்டனம்
स्मर करण कंडनम मम शिरसी मंडनम தேகி பதம் பல்லவ முதானம். என்ன அர்த்தம்னா இந்த பாட்டுல கிருஷ்ணரை விட்டு ராதா பிரிஞ்சிருக்கிறனால சகிங்கிற ஒரு தோழியினோட கருணையினால 2 பேரும் சேர்த்து வைக்கணும் தீர்மானம் பண்றார். அதுக்கு பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது. நேற்று தினம் பார்த்தோம், கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கிற ராதையானது அழறது, சிரிக்கிறது, விழுந்து பெருள்றது, இப்படி பண்றதா சொன்ன நேற்றுக்கு. அப்படி இருக்கிற நிலையில ராதைக்கு கிருஷ்ணன் பிரிந்ததுனால வந்த ஒரு இது அந்த நிலை. அதே மாதிரி கிருஷ்ணன் தவிச்சிட்டு இருக்கான். ராதையை விட்டு அவனால இருக்க முடியல. இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, ராதைனா ஒரு பொண்ணு, கிருஷ்ணன் ஒரு ஆம்பளை. ஒரு லேட்டஸ்ட் சினிமால லவ் பண்ற மாதிரி பார்த்தேன்னா இது ரசிக்க முடியாது. பரமாத்மாங்கிற ஒரு ஒளி, அந்த ஒளியிலேருந்து ஏற்றப்பட்ட ஒரு தீபம் வெளியில இருக்கிறது. திருப்பி அந்த ஒளி திரும்ப சேர போடுது. ஒளியிலிருந்து பிரிஞ்ச ஒளி திரும்ப ஒளி சேர போடுது. அவ்வளவுதான், தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி அந்த ஜீவன் பிரிஞ்ச நிலையில இப்படி இருக்கு. தேஜாவை கற்பனை பண்ணி பார்க்கிற அவ்வளவுதான். அப்படி பார்க்கும் போது பாருங்க, சகியுடைய கருணையினால பண்றா, சேர்த்துக்கிறோம் பிளான் பண்றா. மெதுவா கிருஷ்ணனை ஆசிரமத்துக்கு பிளான் பண்ற. கிருஷ்ணன் சொல்றா ராதி ஆசிரமாங்கிறா. சகி சொல்றா, கிருஷ்ணா நீ சொல்றது நியாயம்தான், அவளால் எழுந்து நடக்கக்கூடிய நிலையில அவள் இல்லைடா. அப்போ அவ்வளவு ஒரு தீரமான நிலையில் இருக்கடா. ஒரு தீனமான நிலையில் இருக்க அவளால் எழுந்து வர முடியாதுங்கிறா. அதான் பரமாத்மாவுடைய கருணை. அந்த குருநாதர் என்ன பண்ணுவார்? அந்த பக்தனுக்காக என்ன பண்ணுவார்? ஐயோ, இவ்வளவு சின்சியா உள்ள பக்தன் அவன் அவன் தீனமான நிலையில் இருக்கும்போது நாம தான் அங்க போய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி சொல்லி குருநாதர் வருவாரு. அதான் குரு கிருபைங்கிறது. நான் குருநாதர் நேரம் வச்சு பார்க்கட்டும், அது குரு இல்லை. அவருக்கு தெரியும் இந்த பக்தனுடைய நிலை எந்த நிலையில இருக்கு. அவரால் எழுந்து நடக்கக்கூடிய நிலையில அவன் இல்லை. அவ்வளவு தீனமான நிலையில அந்த பக்தன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே குருநாதர் என்ன பண்ணுவார்? ஓடி வருவார். என்ன நாக்பூர்ல ஒரு அம்மா பேரலைஸ் அட்டாக் வந்து படுத்துட்டு இருக்கா. அவ்வளவு பக்தி, குரு பக்தி குருநாதர் அவளுக்கு. சித்ரா பௌர்ணமி விழா நடக்கிறது தபோவனத்துல. அவளுக்கு குறை, எல்லாரும் சித்ரா பௌர்ணமி பேர்பாளே. அவ பசங்களும் போயிருக்கா. அந்த அம்மாவோட பசங்களும் தபோவனத்துக்கு வந்திருக்கான். அவ அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குருநாதர் பார்க்க முடியல. காபத்துல குருநாதர் நினைச்சுட்டு படுத்துட்டு இருக்கா. எழுந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க என்ன தபோவனத்துல 4 மணிக்கு எல்லாரும் பிரேயர் ஹாலுக்கு வந்தாச்சு. வெளிக்காட்டால இருக்கான். காணியோட அவவா சேர்றா. எங்க போய் அங்க போக இங்க போக அப்படிங்கிற ஒருத்தர் சொல்ல ஆட்டாப்பட்டி போயிட்டாங்களா, ஒருத்தர் ஏற்காடு போயிட்டாங்களா, ஒரு சித்தரிக்க போயிட்டாங்கன்னா இஷ்டத்துக்கு அவவா சொல்லிட்டு இருக்கா. நான் பார்த்த காட்டு பக்கம் தான் போச்சுங்க. ஒருத்தர் ஒன்றும் புரியல. கஷ்டப்பட கார் அங்கேயும் இருக்கு. காரை போனாதான் கார் போகுது. கார் அங்க இருக்கு. என்ன பண்றா?
அதே நேரத்தில் இவர் நாக்பூர் போயிட்டார். நாக்பூர்ல போய் அந்த அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்துட்டு, உங்க பிள்ளைகள்லாம் நின்று கோல் இருக்கா, உனக்கு தரிசனம் கொடுத்தா வந்தேன், பால் எங்க வச்சுக்க கேட்டு அந்த பாலை எடுத்து தான் உருவா சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு பிரசாதம் கொடுக்குறேன், உங்க குழந்தை வந்தா கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா பக்தனுடைய நிலை குருவுக்கு தெரியும். அவ்வளவு தீரமான நிலை இருக்கான். அவனுக்கு குருஜி குருநாதர் பார்க்க முடியல தாபத்துல அந்த அம்மா படுத்ததுக்காக தெரியும். குருவுக்கு என்ன பண்ணார், அத்தனையும் விட்டார். சித்தாபுரி விழாவுக்கு முக்கியம், அந்த குரு பக்தி முக்கியம் இருக்கு, அந்த பக்தனை அனுபவம் பண்றது முக்கியம் இருக்கு. அதனால நேரம் அங்க வந்துட்டார். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே சித்தாபுரி சபோடு வர்றாரு. அதுதான் குரு பக்தி. அது மாதிரி அந்த தீர்மான நிலையில இருக்கும் போது பகவான் கருணை பண்ணுவான். அப்படி ராதையை தேடி கிருஷ்ண வந்து இருக்கான். வந்தா இவளுக்கு கிருஷ்ணன் வந்தானே சந்தோஷம் தான் உள்ளுக்குள்ள இருந்தாலும் கொஞ்சம் அப்படி அவரை சீட்டி விட்டு பார்க்கணும். சொல்லிட்டு என்ன பண்றாளா, நீ உள்ள வராது, நீ வெளில போ, வெளில போ. யாகி யாகி மாதவ யாகி அவரகை தாமருதர அரசீருகலோச்சன யாதவயத்தை விக்ஷா யாகி மாதவ யாகி. குருஜி சாத்திரமா சொல்லுவார், யாகி மாத ஆயாகி கிரி, போய் வா போய் வா பாரு. ஏன்னா நாளைக்கு நிஜமா கிருஷ்ணன் போகணும்னு எண்ணம் இல்லை. அதாவது அது வார்த்தை அது மாதிரி உபயோகப்படுறாங்க. யாகி மாதவா யாகி கேசவா அப்படிங்கிறா குருஜியோட சாத்திரமா சொல்லுவாங்க. அது மாதிரி அவரை யாரோ உங்கள்கிட்ட உனக்கு முத்த கொடுத்துக்கிற மாதிரி தெரியுது சொல்ற, யாரோ உங்க சேலையில இதெல்லாம் இருக்கு, ஒரு பிதாமத்த கரையெல்லாம் இருக்குதுங்க, இப்படிலாம் சொல்லி அவர் மிரட்டுறாங்க. அதாவது அந்த ஜீவனுக்கு நிஜமா அந்த பரமாவோட சேர்ந்துக்கிற எண்ணம் தான். அதுக்குள்ள கொஞ்சம் அப்படி விளையாடி சீட்டி பார்க்கலான்னு பார்க்கறது. கிருஷ்ண பார்த்தா வழக்கு இருக்கு, குத்து வழக்காவது இழுத்த வழக்கு தான் அகல் வழக்கு. குத்து வழக்கு மெயின் தீபம், அதுலேருந்து அகல் வழக்கு இழுத்து ஏற்றி வைக்கிறோம் கார்த்திகை தீபத்துக்கு இல்லையா. அப்படி தீபம் ஏற்றும் போது தீபத்துல காத்தடிச்சு அழிஞ்சிருக்கலாம், இல்லை யாரா கோயில் பண்ணி ஓடிச்சிருக்கலாம். ஆக தீபம் தான். அந்த தீபம் திருப்பி சமாராபணம் பண்றதுக்கு திருப்பி அந்த திரியெல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ள போட வச்சிருக்கோம். திரிய போடும்போது என்ன ஆகுனாக்க அந்த திரிக்குள்ள ஏதாவது அழுக்குகள் இருக்கும். அந்த அழுக்க பார்த்துட்டு அந்த பெரிய தீபம் சும்மா அது ஏதாவது சீண்டி விடுமா, அது தெரியும் இது அழுக்கதான் அப்படிங்கிறது. ஆனா அது அது வைக்கிற அந்த சக்கி இருக்க பாருங்க, திருப்பி தெரியாது உள்ள வைக்கிறவன் அவன் என்ன ஐயோ திரு அழுக்குகள் அதை எடுத்துட்டு வைப்பலாம். அது மாதிரி இந்த தீபத்துல இந்த ராதேக தீபத்துல அதுக்கு ஒரிஜினல் உள்ள இருக்கு. இந்த பரமாத்மா அழுக்கு இருக்குன்னு இந்த தீபம் வச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி அது பரமாத்மாவுக்கு தெரியும், இது மாதிரி ஆகப்போது தெரியும். அந்த அழுக்கை இருந்து சுத்தமா சேர்ந்தது அதுவும் தீர்மானம் பண்ணிட்டான். அது மாதிரி நிலையில ராதே கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கா. கிருஷ்ணன் பார்த்தா ஓடிவிட்டான். அப்ப சக்கி சொல்ற பைத்தியக்காரி, நீ பாட்டுக்கு விளையாட்டு கிருஷ்ணன் ஏதோ போயிட்டு அதை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கிருஷ்ணன் விடல, திரும்பி அவனுக்கு தாங்கல, தன்னுடைய ஜீவன் தவிக்க கூடாது, திரும்பி வரணும் மாட்டான். அப்படி வரும்போது என்ன பண்றான்,
இவன் என்னதான் பண்ணாலும் ராத உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, உன்னுடைய தாபத்தால தவிக்கிறேன், உன்னுடைய திருவடியை இட்டு தலையில வை, உன்னுடைய பாதத்தை தலையில வை, அப்படியாவது தாபம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்ப கலறான். அப்படிங்கிறான். இத ஜெயதேவர் எழுதும் போது அந்த கொஞ்சம் அந்த ஹியூமன் டெண்டன்சி ஞாபகம் ஒன்று, ஒரு பக்தாளுடைய கால போய் பகவான் தலையில வைக்கிறாவது தப்பா வருது பார்த்தேன், அது மாத்தணும் சொல்லிட்டு எழுதாம வச்சுட்டேன். இப்படி தினம் ஒலை எடுப்பார், எழுத ஆரம்பிப்பார், அதே இடம்தான் வரும். என்ன பண்ணாலும் போக மாட்டேங்க, திருப்பி திருப்பி வச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் ராஜா என்ன பண்றான், ஜெயலலிதா கூப்பிட்டு அனுப்புறான் ஏதோ விஷயம் பேசுறதுக்கு. அன்னைக்கு ஏகாதசி. பத்மாவதி ராஜா அவசரமா கூப்பிடுறானா, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ இருந்து வந்துடுறேன், சீக்கிரம் வந்து ஜெயலலிதா போயிருக்க. கிருஷ்ணன் பார்த்தான், இதான் சான்ஸ் இருக்கு. பத்மாவதி என்ன பண்றா, நேர பூஜை போற. கிருஷ்ணா இவருக்கு என்ன ஆச்சு தெரியல, இந்த அட்டவணை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்கிற, திருப்பி திருப்பி அதே விஷயம் இருக்க, நீதான் அனுகிரகம் பண்ணணும் எப்படியாவது அதுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு என்னன்னு இருக்கா. அது சமயம் பார்த்து கதவு அடிக்கல, ஏதோ திரும்ப வந்திருக்க. இவனுக்கு ஆச்சரியம், இப்பதான் போனார், அதுக்குள்ள திரும்ப வந்து என்ன ஆச்சுன்னு. பத்மாவதி நான் ராஜா பார்க்கறது போனேன், உடம்பு அசக்தமா இருக்கு, அதனால நீ போகல, நான் வந்துட்டேன். ரொம்ப உடம்புல எரிச்சலா இருக்கு, என்ன தேய்ச்சிக்கிறான்னு பார்க்கறேன், என்ன கொண்டா அப்படின்னு தூக்கு வரை கொண்டு. இல்லடா இந்த மண்ணை ஒழுங்கான போன வெளியில ஏகாதசி அன்னைக்கு தரிசி பாடா புரியல, பட் கடவுள் சொல்ல கேட்டாங்க. என்ன நினைச்சா, எனக்கு உடம்பு முடியல, நீயே தேய்ச்சி விடு. அது இன்னும் அபிப்பிரேதமா போயிடுச்சு. புருஷன் தலையில மனைவி கை தலைக்கு போகக்கூடாது, தலைக்கு மேல போகக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்து சாஸ்திரத்தை சொல்றேன், நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்ப நடந்ததை பத்தி சொல்றேன். இப்போ புருஷன் தலைக்கு மேல மனைவி கை போகக்கூடாது, இது இரண்டாவது விபரீதம். என்னைய தேய்ச்சிட்ட அந்த ஓலை சோடி இருக்க கொண்டா அப்படின்னு. மூணாவது விபரீதம், எண்ணெயும் தேய்ச்சிக்கிட்டு என்ன உடம்போட பூஜையில இருக்கக்கூடிய ஒரு ஓலை சோடி எடுத்து வரலாமா, இந்த மனுஷன் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓலை சோடி கொண்டு கொடுக்குறேன். அதுல எதை எழுதக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதை எழுத. ஸ்மரகரண கண்டனோ மம சிரசி மண்டனோ ஏகி பத வல்லவ முதா. அதை எழுத எழுதி முடிச்சுட்டு என்ன நினைச்சுக்கிறேன், வந்தா சும்மா இருக்கிறதா. பத்மாவதி நீ பசிக்கிறது சாதம் போடுங்கிற, சுவாமி நீங்க ஏகாதசிங்க, ஏகாதசி துவாதசி செய்வது, பசிக்கிறது சாதம் போடுங்க சுவாமி, நான் சமையலே பண்ண என்ன பண்ண, நேற்று பழைய இருக்க கொண்டு போட்டுங்கிற. இன்னும் விசேஷம், ஏகாதசிக்கு சாப்பிட்றதே தப்பு. அதான் அந்த காலத்து சமாளம் சொல்லிட்டு இருக்கேன், பழி சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் அந்த காலத்து நடந்த சமாளம் சொல்லிட்டு இருக்கேன். ஏகாதசி சாப்பிட்றதே தப்பு,
அது பழது வரை கேட்கிறேன். அப்படி வேற வழி பேச்சு கொண்டு வந்தா எனக்கு சாப்பிட 10வது நீயே ஊட்டி விடுங்க. இன்னும் என்ன போகணும்? கணவனுக்கு அப்படி ஊட்டி விடக்கூடாது. அந்த கால சம்பிரதாயம் பாதி சாப்பிட்டு அப்படிலாம் கிடையாது. அப்படி சாதம் ஊட்டி விட்டா லாசி சாப்பிட்ட சரி உடம்பு தேவை, நீ மிச்ச பழைய நீ சாப்பிட்டு நான் போயிட்டு ராஜா பார்த்து போயிட்டாரு. இவளுக்கா 10வதுக்கு ஒன்றும் புரியல. நன்னா இந்த மனுஷனுக்கு என்னாச்சு திடீர்னு மலேசியா மாதிரி தான் உடனே யாராவது மந்திரம் வச்சாந்துருவான். இங்கே இதுக்குதான் உடனே யாரோ வெள்ளி சீனி வச்சு தான் தருவான். இந்த ஊர் ஏதோ அவருக்கு உடம்பு சரியில்லை, அவன் தலைவெட்டி ஏதாவது காத்திருப்பா கண்மூர் சினிமா ஏதாவது சினிமா கண்டபடி சினிமா பார்த்து வந்துருப்பான். அவனுக்கு தலைவலி இருக்கோ இல்லை வயிற்று சிரிப்பு யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க, சிபிஐ வச்சுட்டாங்க. இவன் திமிழ் போய் கண்மூர் சுட்டேன் யாமே பழைய போடுற. அங்க என்னாச்சு? 10வது கிருஷ்ணகிரி போறான். பிரபு என் புருஷன் திடீர்னு மாறிட்டா, அப்படி என்னாச்சு தெரியல. அவன் ராஜா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நல்லபடி திரும்பி வரணும் அப்படி வேண்டினால பகவான் வந்து பக்தா சொல்ல உடனே கேட்டுருவான். அங்க நேர முதல்ல பாருங்க 10வது என்ன பண்ண, இந்த மனுஷனுக்கு என்னாச்சு இந்த எல்லாம் அச்சபதி எழுத முடிக்காம இருக்கு பண்ணிட்டா. ஜெயலலிதா வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டார். திரும்பி பண்ணிட்டா ஜெயலலிதா நல்லபடிக்கு ஆடு நல்ல புத்தி ஆடு பண்ணிட்டா. ஒரே ஜெயலலிதா இதுவரை எழுதுறது யாரு? ஜெயதேவர் ரூபத்துல கிருஷ்ணன் வந்து எழுதியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஜெயதேவர் ரூபத்துல கிருஷ்ணன் வந்து அந்த நேரம் எழுதியிருக்கான். இப்ப டைரக்டா ஒரே ஜெயதேவர் வந்துட்டார். கதவை இருக்கிறார், கதை திறந்தார். 10வது நீ ராஜாட்ட போய் பேசிட்டு பாரு, என்ன அழகான சப்ஜெக்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரேமா செஞ்சிருக்க. ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? 10வது என்ன ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? துக்க கட்டமா என்ன அப்படின்னு. சுவாமி நீங்க நிஜமான ஜெயதேவர் தானா? என்ன சொல்ற நீ அப்படின்னா, இல்ல இப்பதான் நீங்க வந்துட்டு போயிருக்க, இத்தனை வந்துட்டு என்ன தேய்ச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பழைய வரை சாப்பிட்டுட்டு நீங்க ராஜாட்ட போயிட்டு வர உடனே தீமா வந்துட்டேன். என்ன சொல்ற? பைத்தியம் முடிச்சுதான் உனக்கு. ஏகாதசிக்கு அவனா பழைய சாப்பிடுவானா? ஏகாதசிக்கு அவனா என்ன செய்வானா? அப்படி சுவாமி நீங்க பண்ணிடுங்க. ஜெயதேவ் சொன்னார், 10வது நீ பசி மயக்கம் தூங்கி இருப்ப, தூக்க சொப்பனத்தில் அது மாதிரி வந்துருக்கும் உனக்கு அப்படின்னு. இல்ல சுவாமி நிஜமா சொல்றேன், நீங்க வந்த என்ன கேட்ட, என்னத்தை கொடுத்த, என் கையை தேய்ச்சி விட்டேன். அதோட இல்ல சோடி இட்டு சொல்லி நீங்க அதாவது என்ன சொல்றீங்க? சோடியில நான் ஆமா சோடியை கொண்டா அப்படிங்கிற பார்த்தா இவர் எதை எழுதக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதே நேரம் எழுதிருக்கிறது. எழுதின உடனே துரோகி, உனக்கு பாட்டம் முடிக்கிறதுக்கா நீ பண்ணின ஒரு நாடகம் என் பேரு பழிய போறியா? கோவம் அசாத்தியமா வந்துடுத்து. வந்து பக்கத்துல ஒரு அருவாமனை இருந்தது, அந்த இடத்துல வெட்டத்துக்கு போற, நீ இருக்கிறத சாகுற மேல அப்படின்னு சொல்லிட்டு வெட்டத்துக்கு போற. கிருஷ்ணன் வந்துட்டான், கையை பிடிச்ச ஜெயதாவான்னு கையை பிடிச்சி. கிருஷ்ணன் வந்து கையை பிடிச்சிருக்கான். எந்த கிருஷ்ணனை இவர் ஆதாரம் பண்ணிட்டு இருக்காரோ, எந்த கிருஷ்ணனுக்கா பிரீதியா எழுதிட்டு இருக்காரோ, எந்த கிருஷ்ணன் உள்ளத்துல போது எழுத வைக்கிறாரோ
அந்த கிருஷ்ணன் சாட்சா கிருஷ்ணன் வந்திருக்கான். அந்த கோபம் அந்த வெறி என்ன பண்ணிட்டு கிருஷ்ணனே அலட்சியம் பண்ணியா, கிருஷ்ணா நீ விடு, இவ படு துரோகி, இவன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி வெட்டத்துக்கு போது நிறுத்து ஜெயதேவா, நடந்த விஷயத்தை சொல்லு. அப்படி விட்டான், நானே உனக்கு அருவாமனை எடுத்து கொடுக்குறேன், நீயே வெட்டு, நடந்த உகந்த சொல்லு அப்படின்னு. சுவாமி ஒரு பக்தனுடைய கால் பகவான் தலை மேல படலாமா, ஸ்மரகால கண்டன மமசீரசி மண்டலம் சொல்லி எழுத வச்சுட்டான். இவன் எழுதிட்டான், எழுதி எம்பேத பழிய போடுறான். ஜெயதேவா அது அவன் எழுதிட்டான். இத்தனை நாளா அவனுக்கு அட்டமதி எழுதுறது யாரு? உன் கருணையா கிருஷ்ணா, உன்னுடைய கருணா எழுது, கருணையா எழுது. யார் எழுதுற? நீதான் கிருஷ்ணா எழுதுற, என் மூலமா எழுதுற. இத்தனை வருஷம் 18 அட்டமதி வரையில் எழுதினவனுக்கு 19வது அட்டமதியிலையும் அந்த சரணமதி வரையில் கிருஷ்ணன் நான் எழுதியிருக்கேன். இந்த ஒரு சரணத்தை எழுதியிருக்கேன். கிருஷ்ணா அதுக்கு மேல ஒன்று சொல்ல முடியல இருக்கு. அப்ப கிருஷ்ணன் சொல்றான், ஜெயதேவா அந்த பக்தியை பெருமை நான் சொல்றேன் உனக்கு. நீ ராஜாவை பார்க்க போயிருக்கும் போது நான் தான் ஜெயதேவரா வந்தேன். நான் கிருஷ்ணனா வந்திருந்தா உள்ள விட்டுருக்க மாட்டாங்க பத்மாவதி. ஏன்னா அவ்வளவு 11 சுரோபணம், அவ்வளவு பக்தி உள்ளவங்க. அதனால என்ன பண்ண, ஒரு ரூபத்துல வந்தேன்டா, வந்து என்ன தேய்ச்சி சொன்னது நான் தான்டா சொன்னேன். அவன் என்ன தேய்ச்சி சொன்னது நான் தான் சொன்னேன். பழைய கூட்டான்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அந்த பழைய ஊட்டி ஊட்டி நான் தான் சொன்னேன். அவ யாரா? அவ யசோதரா. நான் கிருஷ்ணனா இருக்கும் போது நான் பாடா படுத்திருக்கேன்டா, இன்னும் தேய்ச்சிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்டா, போர்டு சுத்திட்டு அலைய விப்பேன்டா. அவளை என்ன தேய்ச்சி போதும் போதும் ஆடிட்டா. அதுக்காக அந்த பழைய ஞாபகத்துல யசோத கையில் என்ன தேய்ச்சிக்கிறது நானா தான் அவளை என்ன தேய்ச்சி விட சொன்னேன். அது மாதிரி சாரை ஊட்டி விடுறதுக்கு வருவோம், ஒரு வண்டி போயிடுவேன். அவளால தாங்க முடியாது, அவளை கட்டம் கொடுத்துட்டு இருந்தேன்டா. அந்த கட்டத்தை திருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன், நானே திருப்பி அவட பழைய அவ கையில வாங்கி நான் சாப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லணும்னா இறந்து வரதுல பத்தாவது நீ தாண்டி எனக்கு குருன்னா அவன் கால விழுந்து கிருஷ்ண மாதா ஜெயதாவத் விழுந்துடாதா, உன் பொண்டாட்டிடா, உங்க அவன் கால விடக்கூடாது. கிருஷ்ணா நீ பிசாம தெரியாது, என்னை விட அவன் பக்தி ஜாஸ்தி. அவனுடைய பக்திக்கு எனக்கு ஈடு கொடுக்க முடியாது, என்ன ஈடு கொடுக்க முடியாது. அவன் பக்தியை பார்க்கும் போது அவன் காலில் விழலாம், தப்பு கிடையாது விழாது. இப்பயே தானே நான் படினேன். ராதைக்கு இருக்கிற பக்தி இருக்கு பாருடா, ராதைக்கு இருக்கிற பக்தி இருக்கு பாருடா, ராதைக்கு கிட்ட பிரேம இருக்கு பாருடா, ராதைக்கு கிட்ட பாவம் இருக்கு பாருடா. அந்த பாவத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாதுடா. அதுக்காக நான் தாண்டா அவ காலத்துக்கு தலைவைக்க உதவி அப்படி சொல்லுங்க. அந்த ராதா பாவத்துக்கு அவ்வளவு பெருமை கொடுக்கிறான் கிருஷ்ணன். அந்த பிரேம பாவத்துக்கு அவளை பெருமை கொடுக்கிறான் கிருஷ்ணன். இந்த அட்டமதிலேயே பிரேமாபாவத்தினுடைய கிளைமாக்ஸ் என்னவோ அந்த அந்த லைன் தான். அந்த பிரேம பாவத்தை வளர்க்கறதுக்காக ஜெயதேவன் இந்த கதையை ராஜாட்ட சொல்ற. மற்றபடி என்ன சொல்றா நாளைக்கு பார்க்கலாம். வாழ்வில்லாத தன்மையும் தன்மையும்
जय सर्वज्ञमूर्ति की जय, सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय, स्वामी हरिदास गिरि महाराज